ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கம் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடம் இதற்கு நிகரான மற்றும் ஒரு கலை உலகத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன் என்று கேட்டால், இந்த ஜோதிடத்தின் மூலம் சொல்ல முடியாத ஒரு தகவல் அல்லது சொல்ல இயலாத ஒரு தகவல் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது இல்லை என்பது அடியனின் தாழ்மையான கருத்து. யாசகம் பெறுவது முதல் யாசகம் கொடுப்பது வரை இந்த இடைப்பட்டது மட்டும்தான் இந்த உலகம். அதாவது தானம் கொடுப்பது, தானம் பெறுவது. இந்த உயிரையும் இந்த மண்ணுக்கு தானமாக இந்த பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் நட்சத்திரங்களும் தருகிறது. அதே நட்சத்திரங்களும் கிரகங்களும் இந்த தானமாக தந்தை கருவை வளர்த்து வயோதிகத்துக்கு கொண்டு சென்று இரவில் முடிவில் பெற்று இறுதியில் பெற்றும் கொள்ளுகிறது என்பது அதிசயத்திலும் அதிசயம் அல்லவா? இந்த இடைப்பட்ட காலத்தில் திருமணம், வாழ்க்கை, சந்தோஷம், மகிழ்ச்சி என்ற காணல் நீர் இதையெல்லாம் அனுபவிப்பதற்கு நிறைய கிரகங்களினுடைய கதிரலைகளினுடைய தாக்கங்கள் தடைகளை தருகிறது. அந்த தடைகளை நிவர்த்தி செய்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது இந்த பூமியில் உள்ள நிறைய கோவில்கள், திருத்தலங்கள், தெய்வ சக்தி பெற்ற இடங்கள், புண்ணிய பூமிகள். அந்த திருத்தலங்கள் அந்த பூமியிலிருந்து ஏற்படக்கூடிய கதிரிலைகள் மூலம் மற்ற தொந்தரவுகளை செய்யும் கிரகங்களினுடைய கதிரிலைகளை கட்டுப்படுத்தி நமக்கு சுபத்தை வழங்குகிறது. அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடியது திருமங்கலம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிவனுடைய ஆலயம் பற்றிய ஒரு தகவல்கள். இங்கு சென்று வரும் பொழுது மங்கள தடையை நீக்கக்கூடிய அற்புதமான கோயில் என்று நடைமுறையில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. நாம் நம் வாடிக்கையாளரிடம் சொல்லி சென்று அவர்களுக்கு அந்த தடை நீங்கி திருமணமாக இருக்கிறது. அதை ஒரு பதிவாக தரலாம் என்ற முயற்சியில் இந்த காணொளி. திரு என்றால் இறைவன், மங்களம் என்றால் சுபகாரியம். நடைபெறும் இடம் ஆக திருமங்கலம் என்ற ஊரில் இறைவனால் இவ்வுலக மக்களுக்கு தேவையான சுபகாரியங்களை அவ்வூரில் குடிகொண்டு வாழும் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் சிதம்பரேஸ்வரர் அருளாளர் அருள்பாலித்து வருகிறார். அருளாளர் அருள்பாலித்து வரும் சமயத்தில் அல்லது அதனுடைய காலகட்டத்தில் ஆணவம், கன்மம், மாயை என்ற மும்மலங்களை அகற்றி அவற்றை உயர்நிலை பெறச் செய்யும் செயலை நாடி வரும் மக்களுக்கு அருள் தந்து அருள்பாலிக்கிறார் இந்த தெய்வம். மக்களை சிரமத்திலிருந்து நல்வழிப்படுத்தி அபாயத்திலிருந்து காற்று அவர்களுக்கு நல்வழியை தரும் அபயனாக அருள்பாலித்து வருகிறார். இத்தருத்தலம் சிறப்பாக ஈசன் மேற்கு நோக்கி அமர்ந்திருப்பது, கிழக்கு முகமாக உள்ள 108 சிவாலயங்களை வழிபடும் சிறப்பை விட ஒரு முறை இவ்வாலயத்தை வழிபட்டால் அதிக சிறப்பு கிடைக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சிதம்பரம், திருவண்ணாமலை இக்கோயில் கருவறைகள் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பது என்பது ஒரு சிறப்பு அம்சம். தேவி திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், நல்ல மணவாழ்க்கை அமைத்து தந்து அருள்பாலிக்கிறாள். சிதம்பரேஸ்வரர் திருமேனிலை கோரக்கர் அல்லது குண்டலினி சித்தர் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிவலிங்கம் நிறமாறி காட்சியளிப்பதை மக்கள் பார்த்து பரவசம் அடைகிறார்கள். குபேர தீர்த்தம், தியான மண்டபம், தீர்த்த குளம் என்ற அனைத்து குளங்களும் முழுமை பெற்ற காட்சியாக அமைந்திருக்கிறது. 21,000 மற்றும் 600 ஓடுகளை கொண்டு இந்த கூரை வேயப்பட்டிருக்கிறது. இதன் உண்மை 24 மணி நேர சுவாசம், தியான மண்டபம் எண்கோண வடிவத்தில் அமைந்திருப்பது சிறப்பு. பாபா சுவாமிகள்
படம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. தியான மண்டபத்தில் அமர்ந்தாலே நம்மை அறியாமல் ஒரு மோனநிலை கூடிய மோகநிலை உருவாகிறது. தேய்பிறை அஷ்டமி. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி நாளன்று அஷ்டமி பூஜை வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. தங்களாலான யாகத்துக்குண்டான பூஜை பொருட்களை அளித்து தனது நியாயமான வேண்டுதல்களை பைரவரிடம் ஒப்படைத்து விட்டால் நீங்கள் எதிர்பார்த்த காலத்தில் உங்களுடைய தடைகள் நீங்கி சுப காரியங்கள் அரங்கேறுவதற்கு ஆதரவாக உங்களை அருள்பாலித்து அரவணைத்துக் கொள்கிறார்கள் என்பது சொல்லப்பட்டு வருகிறது. ராகு கேது பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது காளகஸ்தி, திருப்பாம்பரம் போன்ற இடங்களில்தான் ராகு கேது பூஜைகள் ஒன்றாக நடக்கின்றன என்று நினைத்திருந்த நமக்கு இத்திருமங்கலத்திலும் அதி சிறப்பாக ராகு கேது பூஜை நடக்க இருப்பதை அறிந்து வியந்திருக்கிறோம். ஒரு சமயம் அங்கு பயணித்தும் அதனுடைய காட்சியை நேரில் சந்தித்திருக்கிறோம். அதற்கு பிறகு நிறைய தடைகள் விலகி சுபங்கள் நடந்திருப்பதை உணர முடிந்தது. ஞாயிற்று, செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை காலங்களில் ராகு காலங்களில் இந்த ராகு கேது இரு கிரகங்களுக்கும் சேர்ந்து காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம் முதலிய தோஷங்களுக்கு சிறப்பு பரிகாரங்கள் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலைகளுக்கு சிவாச்சாரியர்கள் இந்த பரிகாரத்தை செய்ய உதவிகரமாக இருந்து பரிகாரத்தை செய்து சங்கடங்களிலிருந்து விலகி வாழ்வதற்கான வழியை உண்டு பண்ணி தருகிறார்கள். பக்தர்களும் தாங்களே தங்கள் பரிகாரத்திற்கான செயலை செய்வதற்கான வாய்ப்பை இந்த திருமங்கலம் ஆலயம் தந்திருக்கிறது. மிக மிக சிறப்பான பக்தர்களை திருப்தி அடைய செய்யும் ஒரு உன்னத காட்சி. கோரக்கர் கண்ட சிதம்பரேஸ்வரர் மகாவில்வம் மகாராஜன் என்ற சிவனடியார் ஈசனுக்கு திருக்கோயில் கட்ட தீர்மானித்தார். அப்பொழுது திருமங்கலத்தை சுற்றியுள்ள பெரியவர்களிடம் கலந்து அவர்கள் உதவியையும் ஒத்துழைப்பையும் பெற்றார். இப்படிப்பட்ட நிலையில் தான் புதுவையை சேர்ந்த மகான் செங்கேரி அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு மகாராஜன் அவர்களுக்கு கிட்டியது. செங்கேரி கணேசன் அவர்கள் 64 வயது கண்ட சிவந்த சிவப்பழம், கைலாயம் சென்று பாக்கியம் பெற்றவர், மனித நேய மாண்புடையவர். அந்த செங்கேரி கணேசன் சாமிகளின் உற்ற நண்பர்களால் எஸ். சுவாமிநாதன், பொறியாளர் பி. சுப்பிரமணியம், விவசாயத்துறை திரு ரமேஷ்காந்தன், பாண்டி காவல்துறை கண்காணிப்பாளர் போன்றவர்களின் நட்பும் கிடைத்தது. திருப்பணி செய்து வந்தார்கள். இந்த நிலையில் மகாவில்வ மகாராசன் சுவாமிகள் சில காரணங்களால் ஒதுங்கி திருப்பணியை விட்டு விலகின்றார். மற்ற நண்பர்கள் ஒன்று சேர்ந்து செங்கேரி கணேசன் சுவாமிகள் இன்றளவும் தொய்வு இல்லாமல் இந்த திருப்பணியை செய்து வருகிறார். பசியை நோக்காது கண் துஞ்சாது இந்த வயதிலும் வாலிப உணர்வோடு கர்மமே கண்ணாகி பணியாற்றி வரும் மக்களுக்கு அனுசரணையாகவும் ஆதரவாகவும் தெய்வத்தினுடைய அருளை பெறக்கூடிய வழியை அவர்களுக்கு செய்து உதவி வருகிறார்கள். அஷ்ட சித்த யாகம் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தன்று அஷ்ட சித்த யாகம் அதி விமரிசையாக நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்டு அநேக நன்மைகளை அடைய பெற்றிருக்கிறார்கள் நண்பர்கள். இக்கோயிலுக்கு செல்லும் வழி என்று பார்க்கும் பொழுது பாண்டியிலிருந்து திருச்சானூர் 25 கிலோமீட்டர், விழுப்புரம் திருச்சானூர் 25 கிலோமீட்டர், திருக்கனூரிலிருந்து திருமங்கலம் 2.5 கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. ஆக இந்த கோயிலுக்கு அருகில் உள்ள நண்பர்கள், இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்து அன்றோ அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் அதிக பாகையை பெற்றிருக்கும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் அந்த கிரகத்தினுடைய கிழமைகளில், அதாவது வளர்பிறையில் அந்த கிரகத்தினுடைய கிழமைகளில் சென்று ஒரு முறை தரிசனம் செய்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றமும் ஏற்றமும் உருவாகும். அங்கே செய்யக்கூடியது கண்டிப்பாக தரமான நெய்தமேற்றி வழிபடுங்கள். அது இல்லாமல் பூமாலை வாங்கி தெய்வத்திற்கு சாற்றி வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அபரிமிதமான மாற்றம் ஏற்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மற்றும் அடுத்ததொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம். ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.